அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில வரையறைகள் இருக்குது. வாழ்க்கை முறைகளை எப்படி நாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழலாம் அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் அதெல்லாம் வச்சு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு நிலை தான். அப்போது அந்த சிரமங்களை எப்படி நாம் எதிர்கொள்கிறது, எப்படி நம்ம அந்த கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிறது, எப்படி இந்த மார்க்கத்தோடு ஒத்தி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் எப்படி நம்ம நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம மார்க்கத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு முதல்ல சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம மனசை அக்செப்ட் பண்ணணும். நமக்கு எல்லாமே ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கான அந்த இச்சைகள், மனோ இச்சைகள்லேருந்து நம்ம தவிர்த்து வந்துடுவோம். வந்துட்டு நம்ம ஒரு செயல்பாட்டில் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும்னு நினைப்போம். ஏன்னா அதை விட்டுட்டு வந்ததுனால நம்ம எதையும் இழக்கலை, நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம நெருக்கத்தை தான் பெறுறோம். அதை நம்ம உணர ஆரம்பிப்போம். இதை நம்ம மட்டும் உணர்றோமே, நம்ம மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நம்ம எடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும் போது தான் அந்த இடத்துல நமக்கு பல மாதிரியான ஷைத்தானுடைய நிறைய ஊசலாட்டங்கள் நமக்கு வரும். நம்ம எண்ணங்களை புரட்டக்கூடியவனாக இருப்பான். நம்ம எந்த செயலை விட்டு வந்தோமோ அந்த செயல் எல்லாமே மற்றொரு இடத்துல நாம் எடுத்து சொல்லும்போது, இது வேண்டாம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நம்ம அடையணுங்கிறதுக்காக இப்படியான செயல்களை நம்ம விட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அப்போ தான் நம்மளை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் குழப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு அழகாக்கப்படும். நம்மளை கேலி செய்வாங்க, கிண்டல் செய்வாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, நம்மளுடைய உறவுகளை முறிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளை வெறுத்து ஒதுக்கி அதை நம்ம பின்னாடி பேசுவாங்க, அவதூறுகளை பரப்புவாங்க. பிறர் நம்ம கிட்டேருந்து பிறர் யாராவது கத்துக்கணும், நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னு ஒரு நம்ம பக்கம் அட்டென்ஷன் திரும்பினாலும் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம சொல்றத பிடிக்காதவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஷைத்தானுடைய அந்த ஒரு ஊசலாட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை பத்தியே அவங்க என்ன செய்வாங்க, தவறா சொல்லுவாங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாமே நம்ம மார்க்கத்தை பற்றி பிடிச்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். அல்லாஹுடைய நேசத்திற்கு நம்ம என்ன செய்யணும், பாடுபடணும். அதற்காக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், நமக்கு மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்கள்லேருந்து நம்ம விலகி வந்துடணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு செயல் செய்யும் போது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இது எல்லாத்துக்கும் நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய இந்த தாவா பணியாக இருக்கட்டும், நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்படைக்கக்கூடியவங்களாக ஆயிடணும். இந்த சோதனைக்கெல்லாம் பயந்து 10 பேர் ஒன்றா இருக்கானே, நம்ம மட்டும் வித்தியாசமாக இருக்கோமே நினைக்காம 10 பேரும் என்ன செய்கிறாங்க, வித்தியாசமாக இருக்கிறாங்க. நம்ம இறைவனோட வழியில் அவன் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக இருக்கும், அந்த 10 பேர் தான் வித்தியாசமாக இருக்காங்க, பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹுடைய பாதையை நாம தேர்வு செஞ்சு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கக்கூடியவன் யாராக இருக்கிறான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம என்னைக்குமே நினைவுல வச்சுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க இருந்தாங்கப்பா, நபி அவர்களுடைய காலத்தை போய் நீங்க போய் கம்பேர் பண்றீங்களே, இப்ப பாருங்க இந்த ஜெனரேஷன்ஸ்ல எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த உலகத்துல வந்துட்டு இருக்கு. அதுக்குள்ள நீங்க சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு. இன்னைக்கு நம்மளை சுற்றி நிறைய உறவுகள் இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி யாருமே கிடையாது. அவர்களுடைய உயிருக்கு உயிரான அவங்களுடைய தகப்பன் தாயை கூட அவங்க பார்த்தது கிடையாது. அவங்களுடைய மனைவியை அவங்க என்ன செஞ்சாங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அவங்க மரணிச்சப்போ அவங்க அவ்வளோ பாடுபட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் இறந்தாங்க. இப்படியான விஷயங்களை கடந்து 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 வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில அவங்களுடைய தாவா பணியா இருக்கட்டும், அந்த குர்ஆனாவே அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க எவ்வளோ சோதனைகளை அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில பெரிய பிரச்சனை நம்ம நினைக்கிறோம். இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தை எடுத்து நம்ம சின்ன விஷயத்த நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு நம்ம சொல்லிட்டா நமக்கான எதிர்ப்புகள் வருதுல்ல, அந்த எதிர்ப்புக்கு பயந்துகிட்ட நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, 4 பேருக்கு மத்தியில நான் வித்தியாசமா தெரியுறேன், அந்த இடத்துல என்னுடைய ஹிஜாபை நான் சரிவர பேன்றது என்ன கிண்டல் பண்றாங்க, நான் மார்க்கத்துக்கு உட்பட்டு நடக்கிறதுக்கு என்ன கிண்டல் பண்றாங்க, நான் தொழுகிறதுக்கு என்ன கிண்டல் பண்றாங்க, எடுத்து வச்சு ஓதுறதுக்கு என்ன கிண்டல் பண்றாங்க, எக்ஸ்ட்ராவா கூடுதலாக சுன்னத் 2 ரக்காய் தொழுதுட்டா என்னை வித்தியாசமா பாக்குறாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் எல்லாமே என்னது, அல்லாஹ்விடத்துல பாதுகாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம நினைவுல வச்சுட்டு, நம்ம என்ன அந்த நோன்புகள்ல விழுந்து விழுந்து செஞ்சோமோ அதை நாம செய்யறதுக்கு முற்படும் போது இந்த உலகம் நம்மளை வித்தியாசமா பார்க்க தொடங்கும். ஒரு கூட்டத்துல நாம நடந்து போயிட்டே இருக்கிறோம், எல்லாரும் ஒன்னா நடந்து போயிட்டே இருக்கோம், ஒரே பாதையில நடந்து போயிட்டே இருக்கோம், யாரையும் திரும்பி பார்க்கல, எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடந்து போயிட்டு இருக்கிறோம். அதுதாங்க ரமதான். ஆனால் அந்த ரமதானை முடிஞ்சு அதே பாதையில் நம்ம நடந்து போனோம்னு நினைக்கும் போது நடந்து போயிட்டு இருக்கிற அத்தனை பேரும் அப்படின்னு நிற்க ஆரம்பிப்பாங்க.
நின்றா என்ன ஆகும், நம்மளுடைய பாதையும் நம்மளுடைய நடையை என்ன செய்யும், நிற்கும். திருப்பி நம்மளை பார்ப்பாங்க. திருப்பி பார்க்கும்போது என்ன ஆயிடும், நமக்கு ஒரு மாதிரி வியப்பாயிரும், ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக ஒரு மாதிரி ஆகிடும், நமக்கு சஞ்சலமாயிரும், என்ன நம்மளெல்லாம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் நமக்கு எப்படி போகணும், இறைவனை நோக்கி போகணும். நேராக தான் நம்ம நடந்துட்டுருக்கோம், ரமதானில் நடந்த மாதிரி. ரிவர்ஸில் நடக்க ஆரம்பிப்பாங்க, நம்மளை நடக்க விடாமல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம நேராக தான் போயாகணும். அவங்க ரிவர்ஸில் வருவாங்க, நம்ம நேராக தான் போகணும். ரிவர்ஸில் வருவாங்க, நம்ம நேராக தான் போகணும். இதுதாங்க இறைவன்ட்ட நாம் நெருங்கக்கூடியதில் உள்ள சோதனையே. அப்போ நம்ம நேராக கஷ்டப்பட்டு அவங்கள முட்டி மோதி நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம நேராக போகும்போது வரக்கூடிய எதிர்ப்புகளை நாம் இறைவனுக்காக தாங்கும் பொழுது அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்குது, சொர்க்கத்திலே சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை நாம் அடைய முடியும். கண்டிப்பாக ஸ்வர்க்கம் என்பது சிரமங்களால் தான் சூழப்பட்டிருக்கு. தியாகங்களை இந்த உலகத்தில் நம்ம செஞ்சே தான் ஆக வேண்டும். இன்னைக்கு நம்மளை கிண்டல் பண்ணக்கூடியவங்களும் நாளைக்கு நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரப்போகிறது கிடையாது. அனைத்து உறவுகளுமே இந்த துனியா வரைக்கும் தான். நாம் எப்படி நடந்தோங்கிறது தான் கடைசி ரிசல்ட்டாக வரும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டு இபாதத்துக்களுடைய விஷயத்தில், இறைவனை நெருங்கக்கூடிய விஷயத்தில் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா, கேலி செய்கிறாங்களா, புறம் பேசுகிறார்களா, சுபஹானல்லாஹ், அவங்களை எல்லாத்தையும் நம்ம அல்லாஹ்வின் புறத்தில் நாம் வச்சிருவோம். அல்லாஹ்வின் புறத்தில் வச்சுட்டு நம்மளுடைய அமல்களையும் நம்மளுடைய உதவிகளையும் ஏழை மக்களுக்கு உதவுறதையும் இபாதத் செய்கிறதையும் நல்ல அமல்கள் நம்மளுடைய கடமைகளை செய்கிறதையும் கல்வி கற்கிறதையும் நம்ம அழகான முறையில் நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய விஷயத்தில் தடை வருதுன்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அதை ஒரு தடையாக நினச்சி நம்ம மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துலையும் செயல்படுத்தக்கூடிய விஷயத்துலையும் பின்தங்க தேவையில்லை. என்னதான் நம்ம கொஞ்சம் பின்தங்கி போகிற மாதிரி இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி நம்ம முன்னாடி வந்துடணும் அப்படிங்கிற விஷயத்த நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.